மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொதுவாகவே இந்த வருடம் முழுவதுமே மேஷ ராசிக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். இந்த வருடத்திலே நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி, சனி வக்கர நிவர்த்தி, ராகு கேது பெயர்ச்சி ஆகிய மூன்றுமே மேஷ ராசிக்கு சாதகமாக இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப்போகும் ஒரு நல்ல வருடம் இன்றைய தினம் ஆரம்பமாகிறது. இந்த நல்ல நாளிலே விநாயகப் பெருமானை வணங்கி ஒரு பிள்ளையார் சுழி போட்டு உங்களுடைய முக்கியமான பணிகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ரிஷப ராசிக்கு இந்த நந்தன வருஷம் அமோகமான நன்மைகளை செய்கின்ற ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. வருட பிறப்பு நடக்கும் பொழுது சந்திராஷ்டமம் இருக்கிறதே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த வருடத்திற்கான கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாகத்தான் இருக்கின்றன. அதிலும் 12ஆம் இடத்திலிருந்து ஜென்ம ராசிக்குள் குரு பெயர்ச்சியாகி வரப்போகிறது மே 17ஆம் தேதி என்று. அந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிறது. இந்த வருடத்திலே நடைபெறப் போகின்ற குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி வக்கர நிவர்த்தி ஆகிய அனைத்துமே ரிஷபராசிக்கு நன்மை செய்யக்கூடியதாக விளங்குகின்றது. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும், வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும், பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைக்கும், சொந்த வீடு அமையும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும், அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடமாக இந்த நந்தன வருடம் விளங்குகின்றது. மிதுன ராசிக்கு இந்த நந்தன வருடம் ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல வருடமாக விளங்குகின்றது. குரு பெயர்ச்சியாகி 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வருகிறது. அது அவ்வளவு நன்மை செய்யாது. ஆனால் சனி வக்கர நிவர்த்தி பெற்று மீண்டும் துலாத்திலே வந்து உச்சம் பெறப் போகிறது. 12ஆம் இடத்திலிருந்து கேது நகர்ந்து 11ஆம் இடம் செல்லப் போகிறது. மார்கழி மாதத்திலே ராகு கேது பெயர்ச்சி இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 50% கிரகங்கள் சாதகமாகவும் 50% பாதகமாகவும் இருக்கின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கிறது. நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்னும் மூதுரைக்கு இணங்க, புறநானூற்று வரிகளுக்கு இணங்க நன்மையும் தீமையும் கலந்து வருகின்ற ஒரு வருடமாக இந்த கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு வருடமாக, நன்மை செய்யும் கிரகங்களும் தீமை செய்யும் கிரகங்களும் சம அளவிலே பலத்துடன் அமர்ந்திருக்கின்ற ஒரு வருடமாக இந்த வருடம் விளங்குகிறது. நீங்கள் இறை வழிபாட்டின் மூலமாக, தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை அதிகரித்து கொள்ள முடியும். இந்த வருடத்திலே நீங்கள் அதிக அளவிலே தெய்வ வழிபாடு செய்து வந்தால் நன்மைகள் அதிகமாக நடக்கும். கடக ராசிக்கு இந்த நந்தன வருடம் அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல வருடமாக விளங்குகிறது. வாழ்க்கையிலே நடைபெற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த நந்தன வருடத்திலே நடந்துவிடும். இந்த வருடத்திலே மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அதிக அளவிலே திருமணங்கள் நடைபெறும். பல வருடங்களாக திருமணமாகாமல் தாமதமாகி கொண்டு தடை ஏற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மிகவும் வேகமாக விரைவாக திருமணம் நடந்தேறிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த நந்தன வருடம் கடகராசிக்கு விளங்குகின்றது. 11ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. 11லிருந்து 10ஆம் இடத்திற்கு கேது செல்கிறது. 3ஆம் இடத்திலிருந்து வக்கர நிவர்த்தி பெற்று 4ஆம் இடத்தில் வந்து சனி உச்சம் பெறப் போகிறது. இந்த முக்கியமான கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது ஆகியவை கடகராசிக்கு மிகவும் சாதகமாக ஆண்டு முழுவதும் இருக்கப் போவதால் இது ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல வருடமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு ஒரு யோகமான ஒரு நேரம், அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடத்திலே நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி, அதன் பிறகு ராகு கேது பெயர்ச்சி, சனி வக்கர நிவர்த்தி ஆகிய அனைத்துமே சிம்ம ராசிக்கு சாதகமாக இருக்கின்றன. முதல் 4 மாதங்கள் சற்று சுமார் அதன் பிறகு அடுத்த 4 மாதங்கள் இன்னும் நன்றாகவும், கடைசி 4 மாதங்கள் மிக பிரமாதமாகவும் இருக்கும். இந்த வருடத்திலே சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செய்வார்கள். தொழில் வெகு சிறப்பாக இருக்கும்.
கன்னி ராசிக்கு இந்த வருடம் ஒரு நன்மை அளிக்கின்ற நல்ல வருடமாக விளங்குகிறது. வக்ரகதியிலே ராசிக்குள் வந்திருக்கும் சனி பகவான் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி மீண்டும் 2ஆம் இடம் செல்கிறார். 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கின்ற குரு 9ஆம் இடத்திற்கு அடுத்த மாதமே வந்து விடுகிறார். மே 17ஆம் தேதி குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். ஒரு ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு மே 17 ஆரம்பமாகிறது. ராகு கேது பெயர்ச்சியும் நன்மை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். 3ஆம் இடத்திலே இருக்கும் ராகு 2ஆம் இடத்திற்கு வருகிறது. 9ஆம் இடத்திலே இருக்கும் கேது 8ஆம் இடம் செல்கிறது. இந்த கிரக மாற்றங்கள் எல்லாம் சாதகமாக அமைந்திருப்பதால் இந்த வருடமே கன்னிராசிக்கு ஒரு யோகமான வருடமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. இந்த வருடப்பிறப்பு நாள் மட்டும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நினைத்து விட வேண்டாம். வருடமே நல்ல வருடம். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு ஆண்டாக விளங்குகிறது. 12ஆம் இடத்திலே இருக்கும் சனி வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் ராசிக்குள் வரப்போகிறது. துலா ராசிக்கு சனி கெடுதல் பண்ணாது. 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. துலா ராசிக்கு குரு நன்மை செய்யாத கிரகம். 3, 6க்கு அதிபதி 8ஆம் இடம் வந்தால் யோகம்தான். ஆகவே அதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மறைவு ஸ்தானத்தில் குரு இருந்தால்தான் உங்களுக்கு அதிக நன்மை செய்யும். ஆகவே 8ஆம் இடத்திற்கு குருவதால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 8ஆம் இடத்திற்கு வருவதால் குரு அதிக நன்மை செய்யும் என்று சொல்லலாம். ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். 8ஆம் இடத்திலிருந்து கேது நகர்ந்து 7ஆம் இடமும் 2ஆம் இடத்திலிருந்து ராகு நகர்ந்து ராசிக்கும் வருகிறது என்பது நன்மை அளிக்கக்கூடியது. ஆகவே இந்த வருடத்திற்கான கிரகங்கள் பெரும்பாலும் துலா ராசிக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விருச்சிக ராசிக்கு இந்த வருடம் நந்தன வருடம் அதிக அளவிலே நன்மைகள் செய்கின்ற ஒரு வருடமாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு மிக முக்கியமான கிரகமே குரு. 2, 5க்கு அதிபதியான குரு இப்பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. மறைவு ஸ்தானத்திலே வருகிற மே 17ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் வருகிறது. உங்கள் ராசியை பார்க்கிறது, வலுப்பெறுகிறது. நன்மை செய்யும் கிரகம் மறையக்கூடாது. அந்த மறைவு நீங்கி 7ஆம் இடத்திற்கு குரு வருகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்கு அற்புதமான ஒரு நேரம் இந்த மே மாதத்திலே வருகின்ற குரு பெயர்ச்சியிலிருந்து ஆரம்பமாகிறது. 7.5 நாட்டு சனி நடைபெறுகிறதே என்று சில விருச்சிக ராசிக்காரர்கள் கவலைப்படுகிறார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 7 நாட்டு சனி எல்லாருக்கும் லைஃப்ல 3 தரம் வரும். சில பேருக்கு 4வது தரம் கூட வரும். அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அது ஒன்றும் செய்யாது. ஆனால் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கும் வருடமாக இந்த நந்தன வருடம் அமைந்திருப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய யோகம், பெரிய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இது விளங்குகிறது. ராசியிலிருந்து ராகு நகர்ந்து 12ஆம் இடம் செல்வதும் 7ஆம் இடத்தில் இருக்கும் கேது நகர்ந்து 6ஆம் இடம் வருவதும் இந்த ஆண்டில் தான். அதுவும் உங்களுக்கு நன்மைதான் செய்யும். ஆகவே அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல வருடமாக இந்த நந்தன வருடம் விருச்சிக ராசிக்கு உள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல வருடமாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே சனி உச்சம் பெறப் போகிறது என்பது ஒரு மிகப்பெரியது ஒரு யோகம். 6ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து கேது 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்தில் இருக்கும் ராகு 11ஆம் இடத்திற்கும் செல்வது ஒரு யோகம். ஆனால் குரு 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறதே, அது எப்படி நன்மை செய்யுமா என்றால் நிச்சயமாக குரு நன்மை செய்யாது. 6இல் குரு ஊரில் பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மட்டும் சாதகமாக இல்லை. மற்ற கிரகங்கள் எல்லாம் மிகவும் சாதகமாக அற்புதமாக இருக்கின்றன. இந்த வருடத்திலே நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியும் நன்றாக இருக்கிறது. சனி வக்கர நிவர்த்தியும் நன்றாக இருக்கிறது. குரு பெயர்ச்சி மட்டும் அவ்வளவு நன்றாக இல்லை. ஆகவே நீங்கள் குரு வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமைகளிலே நவகிரகத்தில் உள்ள குருவிற்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். அதை தவிர ஆலங்குடி சென்று வாருங்கள், திட்டை சென்று வாருங்கள், குருவாயூருக்கு சென்று வாருங்கள். குரு பிரதிஷ்டை பண்ணவர் அந்த கிருஷ்ண பரமாத்மா குருவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். அதனால தான் அது குருவாயூர். குருவும் வாயுவும், வாயு தேவன். குருங்கிறது தேவகுரு பிரகஸ்பதி வியாழ பகவான். அவரும் வாயு பகவானும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதான் குருவாயூரப்பன். ஆகவே குருவாயூருக்கு போயிட்டு வாங்க, திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. குரு வழிபட்ட தலம் திருச்செந்தூர். குருவே தன் கரங்களால் பிரதிஷ்டை செய்தது குருவாயூர். இந்த ரெண்டும் போயிட்டு வாங்க. தனுசு ராசிக்கு கொஞ்சம்
6ல் குரு பிரச்சனை பண்ணும். அதற்காக திருச்செந்தூருக்கும் குருவாயூருக்கும் சென்று வழிபாடு செய்துவிட்டு வாருங்கள். ஆலங்குடி சென்று வாருங்கள். வியாழக்கிழமைகளிலே சுப்பிரமணிய புஜங்கம் படித்து வாருங்கள். மகர ராசிக்கு இந்த வருடம் நந்தன வருடம் அற்புதமான ஒரு நல்ல வருடமாக இருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கும் குரு 5லே வருகிறது. சனி வக்கர நிவர்த்தியாகி 10ஆம் இடத்திலே வந்து உச்சம் பெறுகிறது. ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது தொழில் உச்ச நிலைக்கு செல்லும். உங்களுடைய தொழிலிலே நீங்கள் உங்களுக்கு இணையாக யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது என்றும் அளவிற்கு உயர்ந்து விடுவீர்கள். தமிழிலே சொல்வார்களே, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு there is none to compare அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்களுக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு, இதைவிட சிறப்பானவர் என்று சொல்லும் அளவிற்கும் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு மகோன்னதமான ஒரு ஸ்தானத்தை உங்களுடைய தொழிலிலே நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாகவும் இருந்தாலும் அந்த துறையிலே நீங்கள் நம்பர் 1 இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த நந்தன வருடம். கும்பராசிக்கு இது ஒரு நம்பிக்கையூட்டும் ஆண்டாக இருக்கும். ஏன்னா கடந்த காலங்களிலே அஷ்டமத்து சனியால் பல அவதிக்குள்ளானவர்கள் இவர்கள். இப்பொழுது அந்த சனி கொஞ்சம் இருக்கிறதையும் முடிச்சுட்டு வக்கர நிவர்த்தியாய் மறுபடியும் துலா ராசிக்கு போயிடும். 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போயிடும். 3ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் குரு 4ஆம் இடத்திலே வரப்போகிறது. 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கும் கேது 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. இப்படி எல்லா கிரகங்களுமே கும்பராசிக்கு மிகவும் சாதகமான ஒரு இடத்திற்கு வருகிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கும்பராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நல்லா இருக்கு. நான் சொல்ற பீரியடே வந்து இந்த ஏப்ரல் டு நெக்ஸ்ட் ஏப்ரல் தான் சொல்றேன். அதுல அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ரொம்ப அருமையா இருக்கு. அருமையான ஒரு நேரம். இந்த வருடம் கும்பராசிக்கு ஒரு யோகமான வருடம் என்று சொல்லலாம். கடந்த 3-4 வருடங்களாக சாதிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் இப்பொழுது சாதித்து விடுவீர்கள். தாமதமாகி கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும் இப்பொழுது விரைவாக நடந்து முடிந்துவிடும். தாமதமாகி கொண்டிருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது முடிந்துவிடும். பல விதத்திலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல வருடம். நந்தன வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஓரளவு நல்லா இருக்கிற வருஷம்தான். அதிலும் குறிப்பாக கும்பத்திற்கு ரொம்ப பெரிய ஒரு யோகமான ஒரு ஆண்டாக இந்த நந்தன வருடம் விளங்குகிறது. ஒரு சில வருடத்தின் பெயரை சிலர் புனைப்பெயராக வைத்துக் கொள்வார்கள். ஒரு சில வருடத்திலே குழந்தைகள் பிறந்தால் அந்த பெயரை பொறுத்தே குழந்தைக்கு பெயர் வைப்பார்கள். சௌமிய வருஷம் பிறந்த குழந்தைங்கள்லாம் பெண் குழந்தையா இருந்தால் சௌமியா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. 69-70 பிறந்த பெண் குழந்தைங்க எல்லாம் சௌமியா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வருடத்துடைய பெயரை வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ற வழக்கம். ஒரு சில எழுத்தாளர்கள் தான் பிறந்த வருடத்தின் பெயரையே புனைப்பெயராக வைத்துக் கொண்டு எழுதுவார்கள். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நந்தன அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது. அதனால நந்தன், ராஜ் நந்தன், கிஷோர் நந்தன், இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கலாம். அந்த நந்தன வருஷம் பிறந்த குழந்தை அப்படிங்கிறது. கும்பராசிக்கு இது ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு வருஷம். மீன ராசிக்கு இந்த நந்தன வருஷம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கிறது. அஷ்டம சனி இருக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. அஷ்டமத்து சனி வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். 7ஆம் இடத்திற்கு வக்கரத்தில் போயிருக்கு. மறுபடியும் செப்டம்பர் மாசத்துலேருந்து அஷ்டம சனி இருக்கு. குரு வேற 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு போய் மறைந்து விடுகிறது. அஷ்டமத்து சனி 3ல குரு, எதுவுமே நல்லா இல்லையா, எப்படி இது பெரிய யோகமான வருஷம்னு சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. வாஸ்தவம் தான் அது. பொதுவாக நந்தன வருஷம் வந்து அவ்வளவா யாருக்கும் ரொம்ப கெடுதல் பண்ணலை. எப்பவுமே ஒரு வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கும்போது 60 வருஷத்துக்கு முன்னால இது வந்தப்போ என்னென்ன பண்ணித்து அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நடந்த நிகழ்வுகள், ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் 60 வருஷத்துக்கு முன்னால 52ல என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நந்தன வருஷம் கொஞ்சம் ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற் போலத்தான், தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போலதான் எல்லாம் நடக்கும். அஷ்டமத்து சனி இருக்கு, 3ஆம் இடத்திற்கு குரு போகுவது என்பதெல்லாம் அவ்வளவு சிலாகித்து சொல்லும் நல்ல விஷயங்கள் அல்ல. ஆகவே மீன ராசிக்காரர்கள் தவறாமல் சனிக்கிழமைகளிலும் திங்கட்கிழமைகளிலும் அருகிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவதரிசனம் செய்து நவகிரகத்தை வழிபட வேண்டும். சனீஸ்வர பகவானுக்கு மிக முக்கியமான கோவிலான ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வர வேண்டும். திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே வழிபாடு செய்துவிட்டு வந்தால் மிகவும் நல்லது என்று சொல்லி இந்த ஆண்டு பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது.